வாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நற்றொன்று யாவது நமச்சிவாயவை. பெற்றோர் நேசிப்போம். வாழ்க வளத்துடன். திருச்சிற்றம்பலம். இறைவன் நம்மக்கிட்ட இருந்து எந்த மாதிரியான பக்தியை எதிர்பார்க்குறான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பக்தியை செலுத்தும் போது எல்லாமே சிறப்பாக, சரியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்குங்க. கோடத்தனமான பக்தியை இறைவன் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலைங்க. தவறுலாம் செய்து வணங்கி பயந்து அப்படியே நடுங்கி அவரை வணங்குற பக்தியை அவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலைங்க. நம்ம கம்பீரமாக, எப்படி சொல்கிறது, கம்பீரமாக தைரியமாக அவர் நேருக்கு நேர் நின்று தரிசனம் பண்ணி, அவர் திருவடியிலிருந்து அவரை தரிசனம் பண்ணி அவரை வணங்குற அந்த ஒரு கம்பீர வணக்கத்தை தான், அந்த பக்தியை தான் இறைவன் நம்மக்கிட்ட கேட்குறார தவிர, நம்ம போய் அவர் முன்னாடியே போய் கண்ணை மூடி பயபக்தின்ற பேரில், போலித்தன்ற பேர்லேயும் பக்தி செலுத்துறது இறைவன் நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொழுதும் ஒரு துளியும் எதிர்பார்க்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு யாருக்கு தெரிய போது நினச்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இறைவன் பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். யாருக்குமே தெரியாத நினச்சிட்டு எதையுமே நம்ம செய்யக்கூடாது. ஏன், நம்ம மனசாட்சிக்கே தெரியும் நம்ம செய்கிறது சரி தவறு, தப்பான பாதையில் போகிறோம், மற்றவங்களுக்கு தவறு பண்ணுறோம், தீங்கு இழைக்கிற நம்ம மனசுக்கே தெரியுது இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் செய்து இறைவனிடத்தில் போய் நம்ம வேண்டுதல் வைக்கும்போது எந்த அளவுக்கு அது இறைவன் செவி கொடுத்து நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னு கொஞ்சம் யோசித்தா போதுங்க. ஏன்னா நம்ம சரியாக இருந்து பக்தியை செலுத்தும் போது இறைவன் நமக்கு வேண்டிய எல்லா நல வளனும் தருவாருங்க. நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணி அதை மறைக்க பக்தியை செலுத்துறது இறைவன் ஏற்றுப்பாரான்னு ஒரு வினாடி யோசித்து பார்த்தா போதுங்க. இறைவன் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து நிச்சயமாக தலை குனிஞ்சு வணங்குற பக்தியை இறைவன் என்றைக்குமே நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறதும் இல்லை, அவர் அதை கேட்குறதும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. தவறு என்றைக்குமே சரியாகிடாது, சரி என்றைக்குமே தவறாகிடாதுங்க. இறைவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம தவறு செய்து இறைவனிடத்தில் குற்ற உணர்வோடு நின்று பக்தி செலுத்துறத இறைவன் நம்மக்கிட்ட இருந்து நிச்சயமாக எதிர்பார்க்க மாட்டாருங்க. பக்தியில் கம்பீரம் இருக்கணும், ஒரு ராஜை பார்வை இருக்கணும். நான் தவறு செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை, நான் நேர்மையாக சரியாக சிறப்பாக இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் நன்மையை செய்கிறேன், நன்மையே செய்யலாலும் என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கிறேன், அப்படி இருக்க சொல்ல என்னையா இறைவா என்னையே இப்படி சோதிக்கிறேன்னு அவர்கிட்ட போய் ஆர்கியூ